ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். த ரைட் டைம் யூடியூப் சேனல் உங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். சரி, இன்றைக்கான டாபிக் என்னென்னா, ராஜாராம் மோகன் ராய் அவரை பற்றி சில விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்டில் எப்படி நம்ம படிக்கணும், எந்தெந்த மாதிரியான பாயிண்ட்டுகளை நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஓகே, டாபிக் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிற பாயிண்ட் மட்டும் பாருங்கள். நீங்கள் மொபைலில் எடுத்து போட்டு வச்சுட்டு உங்கள் புக்கை பார்த்தாலும் சரி, அல்லது மொபைல் இப்படியே நீங்கள் பார்த்தாலும் சரி, அதிகபட்சம் 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. ஒவ்வொரு டாப்பிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து போகலாம். ஓகே, போகலாமா? நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, 19ஆம் நூற்றாண்டின் சமய சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் 2ஆக வகைப்படுத்தலாம். இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். அதில் பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் போன்றவை சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு வகை. அப்போ இதை மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை, அலிகார், இது 3. அடுத்தபடியாக வந்தீங்கன்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம், அதெல்லாம் சமய புத்துணர்ச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். அப்போ இது 2க்கு மட்டும் வேறுபாடு பண்ணிக்கணும். ஏதாவது 2 நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒன்றை மட்டும் படிங்க, ஒன்றை விட்டுருங்க. ஏன்னா படித்தது போக மீதி இந்த கேட்டகரி இதில் தான் சேரும் அப்படின்ற மாதிரி நம்மளே புரிஞ்சுக்கிறணும். அப்படி பார்த்தா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம், இது 3மே சமய சீர்திருத்த இயக்கம். மற்றதான் சமய மீட்டெழுச்சி இயக்கம். அப்போ சமய சீர்திருத்த இயக்கம் பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துருங்க. அப்புறம் கீழே உள்ள பாயிண்ட்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம், அதனால் இது தேவையில்லை. இங்கே ராஜாராம் மோகன் ராய் வந்துடலாம். இப்போ ராஜாராம் மோகன் ராயில் சொல்கிற பாயிண்ட் மட்டும் அப்படியே இந்த பாயிண்ட்டுகளை மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ ராஜாராம் மோகன் ராய் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதுக்கு நம்ம ராஜாராம் மோகன் ராய்னா டக்குன்னு படிக்காமல், இப்போ இந்த மாதிரி தலைவர் பார்க்குறாங்கன்னா அந்த தலைவர் அதுக்கு ஏதாவது இயர் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அப்படி அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது இயக்கம் நடத்தியிருக்காங்களா, அது ஒன்று. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பெஷல், அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும், அதை மட்டும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை ஈஸியாக முடிக்கலாம். இப்போ ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதில் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள், மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டவர். இதுதான் இவரோட கீ. இதை வச்சே இந்த ராஜாராம் மோகன் ராயில் வர எல்லா கேள்வியுமே அந்த இதுக்குள்ள அடக்கலாம். மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டவர் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தார். அவர் மேலை நாட்டு கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார் அல்லது கவரப்பட்டார். இந்த கீழே உள்ள பாயிண்டில் பின்னாடி வர புக்குகளை சொல்லுவேன், பார்க்கறதுனால பார்த்துக்கலாம். ஆத்மீய சபை 1905 தோற்றுவித்தார் அப்படிங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இவர் மொழிகள்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். இப்போ சமஸ்கிருதம் நமக்கு தெரியும், ஒன்றும் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது. இந்தியா சமஸ்கிருதம் ரோல் பண்ணியிருக்கு, ஓகே ரைட். இப்போ அரபு, பாரசீகம், ஆங்கிலம், இந்த இது எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இங்கிலீஷ் பாருங்கள். அவர் மேலை நாட்டு கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டாரா? இப்போ மேலை நாட்டு கருத்துக்களை அவர் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆங்கிலம், அரபி, பாரசீகம், இது 2 மட்டும் நான் வச்சுக்கணும். ஆங்கிலம், சமஸ்கிருதம், ஆங்கிலம், இது நமக்கு மேஜராக நிப்பாட்டியாச்சு. இப்போ நமக்கு தேவைப்படுறது 2, அதை மட்டும் இது பண்ணுங்கள். அப்போ பாரசீகம், அரபு, இது 2 மட்டும் மீன் பண்ணிக்கிங்க. அப்படியே அவங்க மற்ற எதுவும் படிக்கும். அடுத்து அந்த ஒரு கடவுள், அந்த மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டார்னு சொல்லி பாருங்கள், அதுதான் இங்கே பாயிண்ட்டே. அதுக்கப்புறம் மேலை நாட்டு கருத்துக்கள்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கடவுள் கோட்பாடு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவரும் ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு, இந்த 2 கருத்துமே இவர்கிட்ட இருந்தது. அடுத்து இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறினார். அந்த பாயிண்ட்டு, அந்த ஒரு கடவுள் கோட்பாடு மற்றும் உருவ வழிபாடு எதிர்ப்பு, அந்த பாயிண்ட்டுக்காக இது வருது. அந்த மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டார், அதுதான் கீ. அதை வச்சு அதை லிங்க் பண்ணிக்கிட்டே வரணும், செயின் மாதிரி அப்படியே லிங்க் பண்ணிக்கிட்டே வரணும். அப்புறம் பொதுவாக இவங்க எல்லாருக்குமே உடன்கட்டை ஏறுறது எதிர்த்தாங்க, குழந்தை திருமணத்தை எதிர்த்தாங்க, பலதார மனத்தை எதிர்த்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க இந்த 19ஆம் நூற்றாண்டில் வர எல்லா இதுலேயுமே இவங்க எல்லாம் அதை தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது ஸ்பெசிஃபிக்காக கேட்கறதுக்கான சான்ஸ் இல்லை. அடுத்து மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார்.
கல்கத்தாவில் இடுகாடுகளுக்கு சென்று விதவைகளின் உறவினர்களிடம் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கைவிடும்படி கேட்டுக்கொண்டார். ஓகே, இதுவும் நமக்கு தெரிஞ்சதான். கல்கத்தா. ஓகே, இந்த பயணம் பாருங்கள். 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகித்தார். இந்த பாயிண்ட் இப்போ இதை படிச்சிருவோம். இப்போது 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு சதி ஒழிச்சார், அதுக்கு உதவியாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய் பெரும் பங்கு வகித்தார் அப்படின்னு படிச்சிட்டோம். இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி மாறும் அப்படின்னா, இது ஃபுல்லாமே நிற்கும். உடன்கட்டை சதியன் உடன்கட்டை ஒழிக்கும் போது தலைமை ஆளுநராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டுருவாங்க. தலைமை ஆளுநராக இருந்தது யார்? பெண்டிங் பிரபு தான். ஆனால் கொஸ்டின்ஸ் இங்கே கேட்கும்போது நமக்கு பெண்டிங் பிரபு சதியை ஒழிச்சது பெண்டிங் பிரபு. ஆனால் தலைமை ஆளுநராக இருந்தது யார் அப்படிங்கிறத அந்த ஒரு சின்னதாக ஒரு குழப்பம் இங்கே வரும். அது ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு சில விஷயத்தை தப்பு பண்ணேன், அதனால தான் நான் இதை எடுத்து சொல்கிறேன். அப்போ சதியின் போது வங்காள தலைமை ஆளுநராக இருந்தது யாருன்னா பெண்டிங். அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, பார்த்துங்க. தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை என்னும் பழக்கத்தை ஒழித்தார். அங்கே கொடுத்துருக்காங்க தலைமை ஆளுநர்னு. அதான் நமக்கு தலைமை ஆளுநருங்கிறது நம்ம அந்த நம்ம மைண்ட் அதை கன்சிடர் பண்ணாது. சதியை ஒழிச்சது பெண்டிங் பிரபு, அதுக்கு உதவியாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். அதோட நிப்பாட்டுவோம். அடுத்து, ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு அரசியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்தார். அதை சொன்னால் அந்த கீ தான். அந்த மேலைநாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டார். அந்த கீயை மட்டும் பிடிச்சிட்டா போதும். இதுக்கு எந்த கேள்வி கேட்டாலுமே நம்ம அதை ஆப்ஷன் மூலமாக விளக்கலாம். ஓகே அப்படின்னு. அடுத்தது பாருங்கள். தம் அன்றாட வாழ்வில் தம்மை சுற்றி எதிர்பார்க்கும் இந்து மதம் உபநிடதங்களின் போதனைகளிலிருந்து முரண்பட்டிருப்பதை அவர் உணர்ந்தார். ஆமாம், உபநிடதங்களும் போதனைகளிலிருந்து இங்கே வேறு மாதிரியான நடைமுறை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்திருக்கார். அது ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு மெயினான பாயிண்ட் இல்லை. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவினார். அக்கோவிலில் திருவுருவச் சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை. எந்த மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடப்படலாகாது என எழுதி வைத்தார். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். 1828 சமாஜ்ரேவி ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை கட்டினார். இப்போ 20/8/28 அப்படின்னு வச்சுக்கோங்க. 20/8/28. அப்போ கல்கத்தாவில் கோயிலை கட்டினது பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோயிலை கட்டினார். அப்போ 20/8/28 1828 20/8/28 அப்படி ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் வச்சேன். அடுத்து பாருங்கள். இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் இதாக பாருங்கள். பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள் கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது. சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் சமாஜம் தோல்வியடைந்தாலும் நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் மிகவும் போற்றுதலுக்குரியதாக இருந்தது. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிங்க. கூற்று காரணங்களில் இந்த மாதிரியான கொஸ்டின் தான் இப்போ நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள் கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது. சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் சமாஜம் தோல்வியடைந்தது. அதுதான் பிரம்ம சமாஜ கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள் கல்வியறிவு பெற்றவர்கள் அவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த கருத்து சேர்ந்துச்சே தவிர கீழ்த்தட்டு மக்களை அவரோட கருத்துக்கள் போய் சேரலை. அது அவரோட ஒரு மைனஸாகவே சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ராஜாராம் மோகன் ராய் மட்டும் பார்த்துருக்கோம். இதை ஒரு தடவை இதை பார்த்துட்டு ஒரு தடவை புக் எடுத்து படிங்க, ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது மாதிரி தான் நம்ம வீடியோஸ் போட போகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சா கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள், என்னென்னு பார்க்கலாம். சேர்ந்து படித்து வேலைக்கு போய் எப்போதும் போல் சொல்கிறதான், வேலைக்கு போகணும், அவ்வளோதான். கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு முடிவாயிடுச்சு. படிப்போம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்டில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அவ்வளோதான். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம சேர்ந்து படிப்போம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.